வணக்கம் நண்பர்களே. இங்கே சில முட்டாள்கள் மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் மத்தியில் அப்படி இப்படின்னு பெனாத்திக்கு இருக்காங்க. அவங்கள அப்படின்னு சொல்லணும். எலெக்ஷன் நடந்துச்சு, மோடி பிரதமர் ஆகிட்டாரு. வெறும் 2 கட்சி தான் கூட்டணியில் அந்த பக்கம் இருக்கு. 2 கட்சி எம்பி தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு முட்டு கொடுத்துருக்கு 2 கட்சி தான் மெயின் கட்சி. ஒன்று வந்து தெலுங்கு தேசம், இன்னொன்று வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஆர்ஜேடி நிதிஷ்குமார். ஸோ இந்த 2 கட்சி முட்டு கொடுத்ததவே இந்த குரூப் வந்து ஆட்சிக்கு வந்துடும், ஆட்சி மாறிடும், டெய்லி பேப்பர்காரங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் நிதிஷ்குமார் முறுக்கல், நிதிஷ்குமார் அதிரடி, நிதிஷ்குமார் மன வருத்தம், சந்திரபாபு நாயுடு அதிரடி அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது என்னடா கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அங்கிட்டாவது வெறும் 2 கட்சி எம்பி ஆதரவானது 242லேருந்து 30 சேர்த்தா முடிஞ்சு வச்சு, 32 சேர்த்தா ஓடிட்டாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இங்கிட்ட நீங்கள் வந்து கதம்பம்ல 20 கட்சி 25 கட்சி கூட்டணி அமைச்சு எப்படி பிச்சை எடுப்பீங்க மந்திரி சபையை? நீங்கள் எப்படி நிம்மதி ஆட்சி நடத்த முடியும்? நடத்த விட்டுருவாங்களா? அப்படி இருக்கும்போது இது நிம்மதியான ஆட்சியாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது சம்மந்தமில்லாத விஷயம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க வங்கதேசத்தில் வந்து ஒரு பிரச்சனை. ஒரு 2 மாதமாகவே வன்முறை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 1.5 மாதம், 45 நாள் 50 நாள் ஒரு வன்முறை நடந்துருக்கு. என்னன்னா, வங்கதேசத்தில் திடீர்னு ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அதாவது 1971-72 இந்திரா காந்தி அம்மா வந்து வங்கதேசத்தை உருவாக்குனது அவங்க தான், பங்களாதேசை உருவாக்குனது அவங்க தான். அதாவது இந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான், அது மேற்கு பாகிஸ்தான், 2 பாகிஸ்தான் இருந்துச்சு. மேற்கு பாகிஸ்தானில் தான் அதிகாரம் எல்லாம் இருந்துச்சு, அங்கே தான் ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. கிழக்கு பாகிஸ்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிராஸ் பண்ணதெல்லாம் இந்தியா கிராஸ் பண்ணி தான் போனாங்க, வந்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இது வந்து இந்தியாவுக்கும் சிரமமாக இருந்தது. நிர்வாக ரீதியாக கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த மக்களும் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, இந்த மக்களுக்கு விடுதலை இந்திரா காந்தி அம்மா படையெடுத்து பாகிஸ்தானை பிரித்து, நீயோ ஒன்றும் நீ கிழக்கு பாகிஸ்தான், நீ பாகிஸ்தானில் இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாட்டவே உருவாக்கிட்டாங்க இந்திரா காந்தி அம்மா. ஸோ அந்த உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, அப்போ நடந்த போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து பண்ணது வந்து இன்றைய பிரதமர் ஷேக் ஹசீனாவோட அப்பா. அவர் தான் அன்னைக்கு ஆட்சியாளர்கள் புரட்சியை கிளப்பி புரட்சி ஏற்படுத்தி ஆட்சியை பிடிச்சி முதலாக பிரதமர் அமர்ந்தார். அதுக்கு பிறகு இப்போ பிரதமராக யார் இருக்கா அப்படின்னா ஷேக் ஹசீனா இருக்காங்க. இவங்க ஒரு சட்டம் கொண்டுறாங்க 1.5 மாதத்துக்கு முன்னாடி. என்னன்னா, 71, 72 விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் சலுகை அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டுறாங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு சலுகை அப்படின்னு ஒன்று தான், அது தப்பாயிருமா? அது தப்பாக வாய்ப்பு கிடையாது. ஸோ அது தப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோதாங்க பிரச்சனை. 71, 72 சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு சலுகை அப்படின்னு ஒரு இடஒதுக்கீட்டில் 1% கொண்டு வராங்க. அதை மக்கள் ஏற்றுக்கலை. இவ்வளோதான் பிரச்சனை. அதை அவங்க நியாயமாக கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், போராடி இருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். வன்முறையை கட்டவிழ்த்து பெண்கள்லாம் கொடூரமாக தாக்கப்படுறாங்க. யாரு? முஸ்லீம்கள் தான், வேற யாரும் கிடையாது. இதுவே இந்தியாவாக இருந்தால் வேற மாதிரி பிரச்சனை கொண்டு வருவாங்க. முஸ்லீம்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைய பொழுது மிக மிக ஒரு கொடுமையான பங்களாதேஷ் இராணுவ நாடாக அநேகமாக அறிவிக்கப்படலாம். ஷேக் ஹசீனா, பிரதமர் ஷேக் ஹசீனா தன் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அவர் லண்டனிலோ டெல்லியிலோ தஞ்சமடைகிறார் இன்று இரவுக்குள். அவரோட விமானம் எங்கெங்கே போயிட்டு இருக்குன்றது இப்போ ட்ரேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதையும் இவங்க விமானம் வந்து எப்படின்னா, விமானம் எங்கே போகுன்றது தெரிஞ்சணும்ல. அது விமானத்துறை கட்டுப்பாடு இல்லாமல் அனுமதி இல்லாமல் பறக்க முடியாது எந்த நாட்டு கடையில். ஸோ அவங்க வந்து நாட்டை விட்டே தப்பிச்சு போயிட்டாங்க. ஷேக் ஹசீனா அவர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள். ஒரு காலத்தில் பாகிஸ்தானில் என்னென்ன நடக்குமோ, பாகிஸ்தானில் எப்படி தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைது பண்ணாங்க, ஒரு தப்பு ஓடிடுவாங்க, திருப்பி நவாஸ் ஷெரீப் அங்கேருந்து வருவார், லண்டன்லேருந்து வருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பங்களாதேஷ் தள்ளப்பட்டிருக்கிறது. உலகம் ஒரே ஒரு இடஒதுக்கீடு சட்டம், அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம், அது ஒரு தேவையில்லாத ஒரு சட்டமாக இருக்கலாம். இப்போ இன்றைய பொழுது மிக மிக கொடூரமான இதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுதான் ஒரு பெரிய விஷயம். உலக அளவில் கிட்டத்தட்ட நம்ம ரெடிமேட், நம்ம இந்தியாவில் வந்து திருப்பூர் தான் சொல்லுவோம். உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் திருப்பூரில் இருந்து பனியன் கார்மெண்ட்ஸு
ரெடிமேட் ஷர்ட்லாம் போயிட்டுருக்கு. திருப்பூர் போனால் காலை ஆட்டிக்கிட்டே பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, எதையாவது தச்சுக்கிட்டே. அந்த அளவுக்கு திருப்பூரில் வந்து கம்பெனிகள் ஜாஸ்தி, கார்மெண்ட்ஸ் துணி கம்பெனிகள் ஜாஸ்தி. இதுக்கெல்லாம் வந்து ஒரு 200 மடங்கு 300 மடங்கு மார்க்கெட்டை வச்சிருக்கிறது தான் பங்களாதேஷ். அதாவது உலக அளவில் கிட்டத்தட்ட 20% 40% வரைக்கும் பங்களாதேஷ்லேருந்து தயாராகி போகுது. ரெடிமேட்டை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் தான் நம்பர் 1 நாடு உலக அளவில். அப்படிப்பட்ட நாட்டில் இப்படி ஒரு கலவரம், இது பொருளாதாரத்தை மிக மிக பாதிக்கும் என்று அறிகிறோம். வருங்காலத்தில் அநேகமாக இன்னும் ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லையோ பங்களாதேஷ் மிக கொடூரமான சில வழிகளை சந்திக்க இருக்கிறது. இராணுவ ஆட்சிக்கு போனால் நம்ம இந்தியர்களுக்கும் இந்தியாவுக்கும் மிக மிக பிரச்சனையாக அமையக்கூடும். பாகிஸ்தான் எப்படி நமக்கு தலைவலியாக இருக்கோ அதே மாதிரி மேற்கு வங்கத்தை ஒட்டி இருக்கிற பங்களாதேஷிலிருந்து இன்னும் அரசியல் கைதிகள், அரசியல் ரீதியாக நிறைய ஊடுருவல்கள் நடக்கலாம். அது கண்டிப்பான முறையில் இந்தியாவை பாதிக்கும். ஸோ இந்தியாவில் ஒரு நிலையான ஒரு ஆட்சி அமையுது. எப்போவுமே இந்த ஆட்சியோட நிலையான ஆட்சி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். 2004, 2009, 2017, 2009, 2014 இந்த காங்கிரஸ் அரசாங்கம் கூட கூட்டணியில் தான் காலம் தெளிச்சு. ஸோ அது மாதிரி ஒரு நிலைமை 2014 to 19, 19 to 24 மோடிக்கு இல்லை, 24 to 29 அப்படி ஒரு நிலைமை அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக அது ஒரு தப்பே கிடையாது. கூட்டணி ஆட்சி எப்பவும் உள்ளதானே. 2009, 2014, 2000 எல்லாமே கூட்டணி ஆட்சி தானே. இதே பிஜேபியே 1999 to 2004 கூட்டணி ஆட்சி தான், 98 to 99 கூட்டணி ஆட்சி தான். அது ஒரு தவறான ஒரு டிகிரேட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. கூட்டணி ஆட்சிங்கிறது சகஜம் தான். அவங்களும் தனிப்பட்ட முறையில் 242 சீட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா ஒரு ஸ்திரத்தன்மையை பெறுவதற்கு ஒரு பெரும் கட்சி, ஒரு பெரிய எண்ணிக்கையிலான எம்பிக்களை பெறுவதும் அவசியம். ஒரு கட்சி ஆட்சி முறையோ இல்லை கூட்டணி ஆட்சியோ நடந்து ஒரு நிலையான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது பங்களாதேஷ், பாகிஸ்தான் மாதிரி நாடுகளின் பதட்டங்களை புரிந்து கொண்டாவது மக்களிடம் தேவையில்லாத பதற்றங்களை உருவாக்காதீர்கள். பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ராகுல் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், ஓபிசி பாதிக்கப்படுகிறார்கள், கடைசியாக நீட் எக்ஸாமை ரத்து செய்ய வேண்டும். ராகுல் டிஎம்கே என்னென்ன சொல்லுதோ எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பீகாரில் சாதி வாரி கணக்கெடுப்பு அந்த அரசாங்கம், அந்த மாநில அரசாங்கம் தான் நடத்துச்சு. ஏன் அது தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு போண்டியானே? ஏன் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் செய்ய மறுக்கிறாங்க? இவங்க வந்து மத்திய அரசு பக்கம் தள்ளி விடுறாங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னா இன்னைக்கு எல்லா ஜாதிக்காரனும் சொல்லியிருக்கான், மீட்டிங் போடுவான். எல்லா ஜாதிக்காரன், அது ஏன் ஜாதிக்காரன் சொல்லியிருக்கான், எல்லா ஜாதிக்காரனும் மீட்டிங் போட்டு நாங்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருக்கிறோம், 70 லட்சம் பேர் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு சாதிக்கு 70 லட்சம் பேர்னா தமிழ்நாட்டில் 100 கணக்கான சாதி இருக்கு. 100 70 லட்சம் 70 கோடி ஆகுது. தமிழ்நாட்டு மக்கள் தொகை 7 கோடிலாம்டா, 7 கோடி தானே. அப்போ என்ன ஆகும்னா, இது இங்கே வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடும். இந்த ஜாதிக்காரன் இவ்வளோ பேர் தான் இருக்கேன் அப்படின்னு உண்மை வெளிவந்துடும். உண்மை வெளிவந்தால் என்ன ஆகும்? அவனுக்கான இடஒதுக்கீடு எண்ணிக்கை குறையும், அவனோட வேல்யூ, ஓட்டு வேல்யூ குறையும். நாங்கள் இப்போ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அமைச்சரவையிலே பார்த்தீங்க தலித்துகளுக்கான எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னா, ஜாதி வாரி கணக்கு ஜாதிப்படி கணக்கு கொடுத்தா இத்தனை மந்திரி இந்தந்த ஜாதி கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதிக்கும் பரவாயில்ல, ஒரு ஜாதிக்கு 4 மந்திரி கொடுப்பாங்க, ஒரு ஜாதிக்கு 2 மந்திரி கொடுப்பாங்க, ஒரு ஜாதிக்கு 3 மந்திரி கொடுப்பாங்க. ஸோ இவங்களா பார்த்து பிரியப்பட்டு கொடுக்குறது தான். ஆனால் சாதி வாரி கணக்கெடுப்புலாம் நடந்துருச்சு, இதெல்லாம் அறிக்கை வந்துருச்சு அப்படின்னா இவங்களோட டப்பா டான்ஸ் ஆடிடும். ஏன்னா அவன் வெறும் 20 லட்சம் பேர் தான் இருக்கான், அவனுக்கு போய் இத்தனை மந்திரி கொடுத்துருக்கேன், நாங்கள் 50 லட்சம் பேர் இருக்கோம், இத்தனை மந்திரியும் கொடுத்துருக்கேன், அப்போ எங்கள் ஜாதிக்கு எதிராக செயல்படுறியா அப்படின்னு மாநில அரசை இவன் கேள்வி கேட்பான், அந்த ஜாதிக்காரன். ஸோ இதுக்காகத்தான் சாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேணும்னு மாநில அரசாங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கு. மத்திய அரசு நடத்தாதுன்னு தெரியும் எங்களுக்கு. ஆனால் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சாதான் இதுங்க பேசாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்காக நாங்களும் அதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக, நாங்களும் ராகுல் சப்போர்ட்டாகவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தினால் மாநில அரசு தான் நடத்தணும் அப்படின்றது நியாயமான விஷயம், தார்மீகமான விஷயமும் அதுதான். எப்படி அப்படின்னா, ஒரு சாதாரண மகளிருக்கு 1000 ரூபா அந்த ஸ்கீமை எப்படி செயல்படுத்துனீங்க? கிட்டத்தட்ட 1,10,00,000 பேர் கொடுத்துருக்கீங்க, இன்னும் ஒரு 30 லட்சம் பேர் கொடுக்கல. அப்போ நீங்கள் கரெக்டான முறையில் ஒவ்வொரு வீடாக கணக்கெடுத்து
இந்த 1000 ரூபா கொடுத்ததே நீங்க செயல்படுத்தின உங்களால ஏன் ஒரு மனுஷனோட வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிற ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதா? கண்டிப்பா நடத்தலாம், கண்டிப்பா நடத்த முடியும். ஆனா இந்த மாநில அரசாங்கம் செய்ய போறதில்ல, மத்திய அரசாங்கம் செய்ய முடியாது. செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அவங்களோட அந்த எப்படி சொல்றது, நிர்வாகத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்வதற்கு மிக மிக குறைவான அளவே வாய்ப்பு இருக்கிறது. நம்மளை இப்படியே ஏமாத்திட்டே போக வேண்டியதுதான். இப்படி இன்னைக்கு பங்களாதேஷுக்கு என்ன நிலைமையோ, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா நாளைக்கு இந்தந்த ஜாதியில் இவ்வளவு பேர் தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா, இந்தியாவிலையும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம, ஒரு தேவையில்லாத வன்முறைகள், தேவையில்லாத இடஒதுக்கீடு பிரச்சனைகள், தேவையில்லாத சச்சரவுகள், சர்ச்சைகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால சாதிவாரி கணக்கெடுப்பே தேவையில்லைங்கிறது எங்களோட கருத்து. பங்களாதேஷ் மாதிரியான நாடுகளின் நிலையை பார்த்தாவது இனிமே புரட்சி புண்ணாக்குன்னு பேசுகிறவங்க ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு ஆட்சி இருந்தால் தான் நாமெல்லாம் இந்தியாவில் நிம்மதியாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து எடக்கு மடக்கா பேசாமல் நியாயமாக என்ன பாதுகாப்போ, மக்களுக்கான பாதுகாப்பு எதுவோ அதை பற்றி சிந்திச்சு பேசுங்க. தயவு செஞ்சு அனாவசியமாக பேசி சுற்றி இருக்க பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் இந்த மாதிரிலாம் பேசாதுங்க. நன்றி, வணக்கம்.